ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் கடைகளில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு டேஸ்ட்டோட நல்ல ஒரு ஃப்ளேவரோட இதை பெர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ், ரொம்ப குறைவான நேரம் தான் செலவாகும். சட்டுன்னு மதிய உணவுக்கு இதை தயார் பண்ண முடியும். இது கூட கிழங்கு பொரியல், அதுக்கப்புறமா அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு எடுத்து தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதோட தண்ணியை வடிச்சிட்டு இந்த பருப்பை மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 2-3 சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு தயிர் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாதான் இந்த அளவுக்கு க்ரீமியாக வரும் தயிர். இது 1/2 லிட்டர் அளவு தயிர் இருக்கும். இந்த மோர் குழம்புக்கு தயிர் ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது, லேசாக புளிச்சிருந்தா ஓகே. புளிக்காத கெட்டி தயிராக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தயிரில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல துவரம்பருப்பு, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இந்த மோர் குழம்பை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. கூடவே 4-5 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ இதில் 10-15 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல். பொதுவாக மோர் குழம்புல சின்ன வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல தயிர், அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மறுபடிக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் தயிர் வச்சுருந்தோம்ல அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இன்றைக்கி நான் பிளெயினான மோர் குழம்பு வைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வெண்டைக்காய் மோர் குழம்பு வைக்கணும்னு தோணுச்சுன்னா, நம்ம புளிக்குழம்புக்கெலாம் செய்வோம்ல, வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளிக்குழம்புல சேர்ப்போம். அதே போல் ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்தோம்ல அந்த இடத்துல நம்ம வெண்டைக்காயை சேர்க்கணும். அதுதான் வெண்டைக்காய் மோர் குழம்பு. ஓகே, இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா கலந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக முறை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டால் தயிர் திரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், லேசாக முறை விட்டு வந்துச்சுல, லேசாக அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வரும், பபுள்ஸ்லாம் வந்துட்டுருக்கும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூடாக சாப்பிட்றதுக்கும் சரி, இல்லை ஆறுனதுக்கு அப்புறமாவும் சரி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய மோர் குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட மோர் குழம்பு பெர்ஃபெக்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது போல் கரண்டியில் அள்ளி விட்டிங்கன்னா திரியாக இல்லாமல் க்ரீமியாக இருக்கும். இதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். இதை நம்ம சாதத்துக்கு கூட ஊறுகாய், அப்பளம், அதுக்கப்புறம் பொரியல் ஏதாவது வச்சு கூட சர்வ் பண்ணலாம். உருளைக்கிழங்கு பொரியல் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். என்னோட ஃபேவரெட்டும் கூட. இதோட டெக்ஸ்சரை பாருங்கள், ரொம்ப அருமையாக பெர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம இதில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம்ல, அது அங்கங்கே தெரியுது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போதும் அந்த சின்ன வெங்காயம் கடிப்படும், அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மோர் குழம்பை சுட உருளைக்கிழங்கு ஃப்ரை, அதுக்கப்புறம் அப்பளம் வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும்.
நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரெசிபியோட பிக்கை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கூடவே நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கூடவே இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.